கரூரில் அனுமதியின்றி ரோட் ஷோ விஜய் நடத்திய நிலையில் அது தொடர்பான பல தகவல்கள் எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தி. கால தாமதம் காரணமாகவே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் அலைமோதியது என்று எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல பல இடங்களில் நிபந்தனைகள் மீறப்பட்டதை தாவேக தொண்டர்கள் கண்டுகொள்ளவில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மெயின் ரோடு வழியாக கால தாமதமாக வந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுத்தி நிபந்தனையை விஜய் மீறினார் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பலமுறை எச்சரித்தும் அறிவுரை வழங்கியும் தாவேக நிர்வாகிகள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, விவரங்கள். நிச்சயமாக அந்த கூட்டத்தில் 40 பேர் உயிரிழந்த விவகாரம் தமிழ்நாட்டை மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே தமிழக முதல்வர் உத்தரவின் அடிப்படையில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையில் நீதி விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் காவல்துறையினரும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரமாக நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் டவுன் போலீசார் வழக்கு என்பது பதிவு செய்து விசாரணையை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக கரூர் மாவட்ட செயலாளர், தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் இணை செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் மீது இந்த வழக்கை பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் மீது 5 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு என்பது போடப்பட்டிருக்கிறது. பொதுவாக பொது சொத்துக்களை சேதப்படுத்த உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முதல் தகவல் அறிக்கை என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது, இதில் உயிர் சேதம் எப்படியெல்லாம் நடைபெற்றது என்பது குறித்து முதல் தகவல்களில் தெல்ல தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த நபர்களுக்கு பல முறை அறிவுறுத்தியும் நிபந்தனைகளை மீறி செயல்பட்ட காரணத்தினால்தான் இந்த மிகப்பெரிய விபத்து என்பது ஏற்பட்டிருப்பதாகவும், அவர்களை பலமுறை அறிவுறுத்தியும் காவல்துறை அறிவுறுத்தியும் இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணமாக அவர்கள் அமைந்திருக்கிறார்கள் என முதல் தகவல் அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிலும் அவர்கள் அனுமதி கேட்டு விண்ணப்பத்தின் போது 10,000 பேர் வருவார்கள் என்றுதான் குறிப்பிட்டிருப்பதாகவும் 11 நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் அந்த நிபந்தனைகள் எல்லாம் மீறிதான் செயல்பட்டதாக காவல்துறையினர் தங்கள் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். 500 போலீசார் பாதுகாப்பின் அடிப்படையிலும் அதே நேரத்தில் வெறும் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு பாதுகாப்புக்கு மட்டுமல்லாமல் போக்குவரத்தை சீர் செய்யவும் போலீசார் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டதாக போலீசார் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் வராமல் வேண்டுமென்றே அரசியல் நோக்கத்திற்காக காலதாமதப்படுத்தி அவர் வந்த காரணத்தினால் இவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்பட்டிருப்பதாக முதல் தகவல் அறிக்கையில் அந்த புகாராக வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வேலுசாமிபுரம் மெயின் ரோடு, கோவை சாலை, முனியப்பன் கோவில் ஜங்ஷன், கோவை சாலை, திருக்காம்பலியூர் ரவுண்டானா, மதுரை சேலம் பைபாஸ் ரோட் ஆகிய இடங்களில் கூட்டம் அதிக அளவு வர தொடங்க ஆரம்பித்து விட்டார்கள். இவர்கள் அவ்வாறு கூட்டம் சேர்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நடிகர் விஜய், குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் விதிகளை மீறி ரோட் ஷோ நடத்தியதாகவும் அதே நேரத்தில் பல இடங்களில் அவருக்கு மரியாதை செலுத்துவதாகவும் வாழ்த்து தெரிவிப்பதாகவும் கூறி பல்வேறு இடங்களில் விதிகளை மீறி நின்று செயல்பட்ட காரணத்தினால் கூட்டம் என்பது அதிகமாகிக் கொண்டே சென்றதாக போலீசார் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வேண்டுமென்றே காலதாமதப்படுத்தி 12 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய அந்த நிகழ்வானது 4:45 மணி அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கரூர் மாவட்ட எல்லையான வேலாயுதம்பாளையத்திற்கு வந்ததாக தெரிவித்திருக்கிறார். இவ்வாறாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி இந்த புகார் என்பது கொடுக்கப்பட்டு இதில் முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இதில் முக்கியமாக இந்த நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்பிற்கான முக்கிய காரணங்களையும் இந்த முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்திடமும் இணை செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமாரிடமும் அதே நேரத்தில் தாவேக நிர்வாகியிடமும் இது போன்று அதிக அளவு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களை கட்டுப்படுத்த வேண்டும், அதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல முறை அறிவுறுத்தியதாகவும் அவர்கள் கேட்கவில்லை என்ற ஒரு தகவலையும் இந்த முதல் தகவல் அறிக்கையில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த எச்சரிப்பை மீறி செயல்பட்ட காரணத்தினால் ஆங்காங்கே இருக்கும் தற்காலிகமாக இருக்கிற அந்த குத்தகைகள் உள்ளிட்டவற்றில் அதிக அளவு மக்கள் போய் சேர்ந்து அதில் விபத்து ஏற்பட்டு இந்த சரிந்து விழுந்து பொதுமக்கள் பெரும்பாலானோருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டதற்கு முழுக்க விதிகளை மீறி காவல்துறையின் அறிவுரையை மீறி செயல்பட்ட காரணத்தினால் 41 பேர் உயிரிழந்ததற்கு முக்கியமாக அமைந்திருப்பதாக முதல் தகவலில் கீழ் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசியல்
அரசியல் நோக்கத்திற்காக திட்டமிட்டு விஜய் அவ்வாறு செயல்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். நீண்ட காலதாமதத்தின் காரணமாக பல மணி நேரங்களாக ஆயிரக்கணக்கான மக்களை இவர்கள் வெயிலிலும் தாகத்திலும் தவிக்க விட்டிருப்பதாகவும் அவர்கள் இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.